நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் இருந்து பாளையங்கோட்டை வரை சாலை விரிவாக்க பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிஷ்மா ஜனனி, நெல்லை மாவட்டத்தில் மிக பிரதானமான சாலையாக கருதப்படுகின்ற தச்சநல்லூரிலிருந்து பாளையங்கோட்டை புதிய எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வரை இந்த சாலை தான் மிக பிரதானமான சாலையாக உள்ளது. இந்த சாலையில் இருந்துதான் நேரடியாக சென்னை, பெங்களூர், மதுரை, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், சிறுவில்லிபுத்தூர், நாகர்கோவில், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த சாலை தான் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சாலை என்பது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக விரிவாக்க பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்த வந்த போதிலும் தற்போது வரை அந்த பணி என்பது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதனால் பல தங்களுடைய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். மேலும் இந்த சாலைகளை சரிவர போடாமல் குண்டும் குழியுமாக, குறிப்பாக அந்த சாலைகளில் உள்ள கற்களும் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக கடந்த வாரம் கூட இந்த சாலையில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். ஆனால் தொடர்ந்து இது போன்ற அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வைத்து கொண்டு வருகிறார்கள். நேரடியாகவே பார்க்கலாம், மேலும் மிக பழமையான மரங்கள் கூட இந்த பகுதியில் வெட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக பல ஆண்டுகளாக இப்பகுதியில் உள்ள சாலையின் ஓரத்தில் உள்ள மரங்களும் வெட்டப்பட்டு அந்த ஆங்காங்கே மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த மரங்களை இரவு நேரங்களில் இங்குள்ள அந்த பணியாளர்கள் தங்கள் வெட்டுவது, தமிழக நெடுஞ்சாலைத்துறை இரவு நேரங்களில் இது போன்ற மரங்களை வெட்டி வருகிறார்கள். மேலும் சாலை பணிகள் என்பது தமிழக நெடுஞ்சாலைத்துறையினரிடம் உள்ள நிலையில் தற்போது வரை இந்த சாலையின் பணிகள் அமைக்கும் பணிகள் என்பது மிக ஆமை வேகத்தில் இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் தங்களோடு தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து பல முறையாக தமிழக நெடுஞ்சாலைத்துறையிடம் நேரடியாக தாங்கள் பல முறை தகவல் தெரிவித்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற இப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயம் நம்மிடம் இருக்கிறார், அவற்றை பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த சாலைகள் தற்போது விரிவாக்க பணி என்பது ஓராண்டுகளுக்கு மேல நடைபெற்று வருது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு? ஏகப்பட்ட பாதிப்பு இருக்கு. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இருக்கு. இதுல ரவுண்டானம் கிடையாது. இங்க இருந்து கிராமத்துல இருந்து வரல மக்கள் ஃபுல்லா கிராஸ் பண்ண ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த காரு வண்டியெல்லாம் விட்டுருக்காங்க, இது ரோட்ல கொண்டு விட்டுருக்காங்க. அதனால போக்குவரத்து, இதனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் என்ன எல்லாமே நடக்கு. போன வாரம் கூட இந்த கோயில் பக்கத்தில் ஒரு பைக்காரன் இடிச்சு மலைச்சி மண்டையை உடைச்சி அன்னைக்கு தருவக்காரங்களாம் இடிச்சு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அதில் அங்கே ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. ரயில் பாலம் இறக்கத்தில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. 2 சின்ன குழந்தைகள், ஒரு அம்மா, ஒரு அப்பா, குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதனால் ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது. இந்த ரோடை இதுவரைக்கும் முடிக்கிறதுக்கான இன்னும் சரியான முடிவு இல்லை. ஆமாம், வண்டிகளும் நடுவு ரோட்டில் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க அந்த வேனு, காரு, இங்கே பாருங்க ஏகப்பட்ட வண்டி. இதெல்லாம் அங்கே பாருங்க கடையில் ரோட்டில் கடையை கொண்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அகற்றுற மாதிரி நாங்கள் கேட்டுக் கொடுக்கிறோம். இந்த சாலைகள் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக இந்த பணி நடைபெற்று வருது. 2 வருஷமாக நடக்கிறது இந்த சாலைகள். இன்னும் முடியுத மாதிரி தெரியல. இன்னும் ரோடே போடலையே. கொத்தி தோண்டுதாங்க மூடுதாங்க. இதுதான் நடக்கு. ஆமா, இதுல வண்டி ஓட்ட முடியல, வைக்க முடியல. கல்லும் குண்டும் குழியுமாக இருக்கு. அதுல பெரிய இந்த கம்பு, குச்சி எல்லாமே இருக்கு. இந்த பைப்பு வண்டி விடுறதுக்கெல்லாம் இடம் இல்லை. நாங்கள் ஆட்டோக்காரங்க இந்த ஓரமாக போட்டுக்கிடுவோம். அந்த சேந்திமங்கலம் ரோட்டில் இந்த ஓரமாக நாங்கள் போட்டிருந்தோம். ஆமாம், மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் வேண்டும் இருக்கு. ஐயா, என்ன மாதிரியான பாதிப்பியா இருக்கு? ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. வண்டி ஓடுறது, ரோடு சரியில்லை, ஒரு மாதிரியா குண்டு குழியுமா இருக்குது. வண்டிக்கு தான் டேமேஜ் ஆகுது. ரோடு மரத்தை வெட்டிட்டாங்க. மரத்தை வெட்ட போய் எங்களுக்கு வண்டி ஓடுறதுக்கு இடம் கிடையாது. ஸ்டாண்டு இடமே இல்லை. போகிறதுக்கு ரொம்ப புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வண்டி ஓட இந்த பாலம் ஏற்றத்துலாம் ரொம்ப வளைவு. அந்த இடத்துல ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ விபத்துக்கள் அடிக்கடி நடைபெற்று வருவதா சொல்றாங்க. இந்த விபத்துக்களை எப்படி தவிர்க்கணும், இல்லை அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும்? அரசு சரியான முறையில் என்னென்ன செய்யணுமோ அது செய்யணும். கரெக்டாக அங்கங்கே பிளாக் பண்ணதாங்க ரோட்டை. கரெக்டான எனக்கு மட்டும் இல்லை, ஆட்டோவுக்கு இல்லை, எல்லா பைக்கில் போகிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆட்டோ டிரைவருக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, பைக்கில் போகிறவங்க தான் ரொம்ப மழைகளை பெஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவங்களால வண்டி ஓட்ட முடியாது. நாங்கள் ஒரு 3 வீலர் வச்சுருக்கோம், அதனால போயிடுவோம். அவங்களுக்கு 2 வீலரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், பாவம்.
நிச்சயமாக ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்தது போலவே தொடர்ந்து பொது மக்களுக்கு என்பது பிற சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். நேரடியாகவே கடந்த வாரம் கூட ஒரே குடும்பத்தை அந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்தது போல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர் பலியாகி உள்ளார்கள். மேலும் தினம்தோறும் இந்த பகுதியில் விபத்து என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் இந்த பணிகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. ஜனனி, செல்வராஜ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.